Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,765 நிஃப்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 24,656 ஓப்பன் ஆகி ஹை பார்த்தீங்கன்னா 24,700 வரைக்கும் போச்சு. அன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 24,450. கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,450 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 315 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியோட வீடியோஸும் பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் க்ளோசிங், அதுவும் ஒரு இப்போ வீக் க்ளோசிங்கில் ஒரு பெரிய கேப் டவுன் க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வார் நடக்கிறதுனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அப்லோடு டவுனோடு இதே ஒரு அப்பு டவுன் அந்த மாதிரி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா அட் ப்ரெசன்ட் சினாரியோவில் கிளியராக ரெசிஸ்டண்ட்டில் செல்லோ புட்டோ எடுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் என்னவாக இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா, அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன் நம்ம பார்த்தா 24,600 வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு 24,600 வந்து இமிடியேட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்திங்கன்னா 24,800 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/3/26. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 24,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி, அதாவது கிளியர் கட்டாக இந்த இடம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா 24,600, அதாவது இப்படி இருக்கும்போது இப்படி போயிட்டு இதே வேகத்தில் இறங்கக்கூடாது. நம்மளுக்கு இப்படி மேலே ஏறிட்டு இந்த ஏரியாவில் இறங்கி இங்கேருந்து அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்னு சொல்ல முடியும். ஒன்ஸ் அதை பிரேக் ஆகி போயிட்டு அதே வேகத்தில் இறங்கிறதுக்கு பேர் பிரேக் அவுட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,600. இன்கேஸ் அதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது 24,800 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. இனிமேல் தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட இறக்கம் எவ்வளோ தூரம் போகுன்றது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஏழியராக வந்த டவுன் வந்து இப்போதைக்கு இந்த போர் வந்ததுக்கப்புறம் ஏழியராக வந்த டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 24,300 அந்த ரேஞ்சு. ஸோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நம்மளுக்கு வந்து சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இப்படி இப்படி இறங்குது. ஸோ நாளைக்கு இந்த 24,300 வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்திங்கன்னா 24,170 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 24,300 எதை வச்சு கொடுத்தோன்னா ஏழியராக வந்த லோ, அதாவது இந்த போர் ஆரம்பித்து ஏழியராக வந்த லோ படி பார்த்திங்கன்னா 24,300. இதை வந்து பிரேக் ஆச்சுன்னா பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்திங்கன்னா 24,170 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 24,450 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,600 உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,300 க்ரூஷலாக இருக்கும். மோர் ஓவர் மார்க்கெட் வந்து இப்போ ஃப்ரைடே கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. மோர் ஓவர் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால மார்க்கெட் 90% வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 24,300 தான். ஸோ இந்த லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.